திரு அண்ணன் எம்ஜிஆர் செஞ்ச உதவிகள் இருக்க எனக்கு. அவர் சொல்கிறாரு, அன்னை ராஜாமணி அம்மா மறைஞ்சிட்டாங்க. மறைஞ்ச உடனே எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது, எம்ஜிஆர் அண்ணனுக்கு இருக்க தோட்டம் மாதிரி. அந்த தோட்டத்தில் அந்த ராஜாமணி அம்மா பார்க்க அடிக்கடி வருவார் அண்ணன். அவர் வந்து பார்க்கும்போது அந்த அம்மா எங்கே இருந்தாங்களோ அதே இடத்துல அடிக்கடி உட்கார இடத்துலயே ஒரு அன்னை ராஜாமணிக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அண்ணங்கிட்ட தான் முதல்ல போய் சொன்னேன், அண்ணன் இந்த சிலையை நான் வந்து அம்மாவுக்கு ஒரு சிலை வைக்க போகிறேன், அந்த சிலையை நீங்கள் தான் திறக்கணும், நீங்கள் உங்கள் கையால் தான் திறக்கணும்னு சொன்ன உடனே அண்ணன் அழுதாரு. அவர் அந்த அன்னை ராஜாமணி அம்மா மேலே எவ்வளவு பாசம் வச்சிருந்தா அந்த மாதிரி ஒரு கண்ணில் நீர் கசியும். அப்படிப்பட்ட புனிதமானவர் அண்ணன் எம்ஜிஆர்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும், நான் வந்து இங்கே வந்து நடிகர் சங்கம் ஒரு பெயரளவில் தான் அது வந்து இயங்கிட்டு இருந்தது. நிறைய பிரச்சனை. அந்த சமயத்தில் அண்ணன் சொல்கிறாரு, சிவாஜி கணேசன்கிட்ட அந்த பொறுப்பை கொடுங்க, சரியாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை கொடுக்குறாரு.